ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌரி விஸ்வநாதன் ஹோம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம திருப்பதியில் இருக்கக்கூடிய ஜூ vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு இது ஒரு கண்டினியூவேஷன் வீடியோ தான். நாங்கள் பெங்களூர்லேருந்து திருப்பதி வந்திருந்த vlog ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அதோட கண்டினியூவேஷன் vlog தான். நாங்கள் ஒரு ஃப்ரைடே மார்னிங் போல் தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி நாங்கள் ரீச் ஆகிருந்தோம். ரூம் செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இருந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு மணி 1:30 மணிக்கு போல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஜூ கிளம்பி போனோம். நாம் தங்கியிருந்த ஹோம் ஸ்டேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரேப்பிடோ கேப் புக் பண்ணிட்டோம். நாங்கள் அதில் தான் போயிருந்தோம். நம்ம தங்கியிருந்த ஹோம் ஸ்டேலேருந்து அந்த ஜூ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் சம்திங் வந்ததுன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு 1/2 hour டிரைவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த இடத்த ரீச் பண்ணிட்டோம். என்னங்க ஒரு 5-6 கிலோமீட்டரே வந்து 1/2 hourன்னு சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா வந்து நாம் வந்த வழி வந்து பார்த்திங்கன்னா அலிபெரி ஸ்டெப்ஸ், அதாவது மேலே மலை ஏறுற வழியாக தான் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் எடுக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ரோட்டில் கொஞ்சமாக டிராஃபிக் இருந்தது. ஸோ ஃபைனலாக நம்ம இந்த பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த ஜூவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஜுவாலஜிக்கல் பார்க்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் திருப்பதி அப்படின்னு போட்டிங்கனாலே வந்துடும். இதுதான் இந்த திருப்பதி ஜூவோட வந்து பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்ங்க. இங்கே பாருங்க, ஒரு சைடு பெருமாள் நிற்கிறாரு, இன்னொரு சைடு லக்ஷ்மி நிற்கிறாங்க. ரொம்ப அழகா இருந்தது இந்த ஆர்ச் பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஆர்ச்சுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டான மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. எலிஃபென்ட்டுக்கு வந்து நாமம் போட்ட மாதிரி ரொம்பவே அழகா இருந்தது. இந்த ஆர்ச் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. இதுதான் அந்த டிக்கெட் கவுண்டர். நீங்கள் டிக்கெட்டை ஆன்லைன்லேயும் எடுத்துக்கலாம், டைரெக்டாக வந்து கூட எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் எடுத்து வர முடியலன்னா ரீஃபண்ட் கிடைக்காது. ஸோ நீங்கள் நேராக வந்து எடுக்கிறதே பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டிக்கெட் சார்ஜஸ் பொறுத்த அளவுக்குங்க, அடல்ட்டுக்கு 70 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க, கிட்ஸுக்கு 30 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஏதாவது கேமரா, ஏதாவது வீடியோ கேமரா, அப்புறம் கேமரா அந்த மாதிரி கொண்டு போகிறீங்கன்னா அதுக்கு தனியாக 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஜூவில் இன்னொரு விஷயம் இருக்குங்க. நம்ம ஒரு வேளை 4 வீலரில் வந்தோம் அப்படின்னா அந்த 4 வீலரை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அதோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 750 ருபீஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக டிக்கெட் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அந்த 750 ருபீஸ் கொடுத்து ஒரு டிக்கெட் எடுத்தால் போதும் அந்த வண்டிக்கு. நாம் ஜூக்குள்ளே வந்துட்டோம். இந்த ஜூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைக் ரெண்டல் கொடுக்குறாங்க, சைக்கிள் ரெண்டல் கொடுக்குறாங்க, அப்புறம் பேட்டரி கார் நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அதையும் நம்ம சார்ஜ் பண்ணி அதுலேயும் போகிற மாதிரி வச்சுருக்காங்க. உள்ள நுழைஞ்ச உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இதெல்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு உண்மையாலே இந்த ஜூ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, எந்த ஊர்லயுமே ஜூல காரை கொண்டு போய் நீங்க உள்ள சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்களா? ஆனா இங்க சொல்றாங்க அதே மாதிரி 2 வீலர் பைக் எடுத்துட்டு போயிட்டு நீங்க சுத்தி பார்த்துட்டு வரலாம், அதுக்கும் ரெண்டல் கொடுக்குறாங்க. ரொம்பவே வித்தியாசமா இருக்குல்ல இதெல்லாம். ஏன்னா நான் போன முக்காவாசி ஜூல பேட்டரி கார் கொடுப்பாங்க, அது மட்டும் இல்லைன்னா சைக்கிள் ரெண்ட் கொடுப்பாங்க. இதுலதான் போய் பார்த்துருக்கேன், எனக்கு அதுதான் தெரியும். பட் ஆனா இங்க கார்ல வரலான்றாங்க, 2 வீலர் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலான்றாங்க, சைக்கிள் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்டா நம்ம ஜூக்குள்ள என்ட்ரு ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த பஃபூன் மங்கீஸ் தான் வச்சிருக்காங்க. ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு. இங்க பாருங்க, ரொம்ப நேரமா ஒரே இடத்துல உட்காந்து அப்புறம் நடந்து வந்துட்டு இருந்துச்சு. நாங்க பார்த்தோம். நாங்க ஜூக்குள்ள வந்த உடனே பேட்டரி கார் எங்க எடுக்கலாம்னு தான் ஃபர்ஸ்ட் பார்த்திருந்தோம். ஏன்னா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அலிவரி ஸ்டெப்ஸ் நாங்க ஏறலான்ற பிளான்ல இருக்கோம். இங்கேயே ஃபுல்லா நடந்து டயர்ட் ஆயிட்டோம்னா நாளைக்கு ஏறும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால பேட்டரி கார்ல போயிடலாம். அம்மா பசங்களா இருந்தாங்க. ஸோ அதனால அதுல போறதே பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேட்டரி கார்ல தான் போனோம்.
பேட்டரி காரோட சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடல்ட்டுக்கு 70 வாங்கியிருந்தாங்க. கிட்ஸுக்கு 50 ருபீஸ் வாங்கியிருந்தாங்க. நம்ம பே பண்ணி முடிச்ச உடனே அவங்க கையில ஒரு டேக் மாரி குடுத்துடுறாங்க. ஈவன் ஜூ டிக்கெட் கூட அந்த டேக் கிடையாது. இந்த பேட்டரி கார் எடுக்கும்போது அந்த டேக் மாரி குடுக்குறாங்க. அத நம்ம கையில பேன் பண்ணிக்க சொல்றாங்க. கட்டி விட்டுறாங்க அவங்களே. பேட்டரி கார்ல ஏறி உட்காந்தாச்சு. வண்டியும் கிளம்பிருச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல செம்முகை குரங்குன்னு சொல்லி ஒண்ணு காமிச்சிருந்தாங்க. எல்லா இடத்துலயும் பார்க்கறது தானேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படியே போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள அதாவது கொஞ்சம் மெயின் பிளேஸ்ல இந்த மானெல்லாம் பார்க்கறதுக்கே ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கணும் போல இருக்குங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில், டீ, காஃபி விக்கிற இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. உங்க யாருக்காவது வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் வேணும்னா இங்கேயே வாங்கிக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச தூரம் நம்ம உள்ள போன உடனே, முதல்ல நாம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்டட் டியர்ஸ் தாங்க பார்த்தோம். புள்ளிமான்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உள்ள காமிச்சிருந்தாங்க. பக்கத்திலேயே இல்ல. ரொம்ப உள்ள இருந்துச்சு. தெரியவே இல்ல ஆக்சுவலா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து சாம்பார் டியர்ன்னு ஒண்ணு இருந்துச்சு. அத போய் கிட்ட போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து கிட்ட போய் பார்த்தோம். அவங்க வந்து அந்த இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இங்க இறங்கி இதெல்லாம் பார்த்துட்டு, இந்த பாயிண்ட்ல வந்து நில்லுங்க. இன்னொரு வண்டி வரும். அதுல நீங்க ஏறி போலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க. பேட்டரி கார் நம்ம மத்த ஜூலலாம் எடுக்கிற மாரி ஒரே பேட்டரி கார்ல உட்காந்து மொத்த ஜூவும் பார்த்துட்டு வர வேண்டிய அவசியம் இல்ல இந்த ஜூல பொறுத்தளவுக்கு. ஒரு இடத்துல இறக்கி விட்டுருவாங்க. நீங்க அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்து அவங்க சொல்ற பாயிண்ட்ல நின்னீங்கன்னா, இன்னொரு பேட்டரி கார் வந்து உங்கள கூட்டிட்டு போகும். இப்படிதான் ஜூ ஃபுல்லாவே நாங்க சுத்தி பார்த்துருந்தோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்ப புதுமையா இருந்தது எங்களுக்கு. நாங்க கிட்ஸோட தான் ஜூக்கு போயிருந்தோம். என்னோட பையனும், பொண்ணும் ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா, அவங்களுக்கு வந்து அனிமல்ஸ்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஜூக்கு போய். அதனால அவங்களுக்கு இத பார்த்தோனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க 2 பேருமே. ஈவன் அந்த மான் கொஞ்சம் அப்படி நடந்து வரும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்க. இங்க இருக்கிற முக்காவாசி பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பீகாக் தாங்க. இங்க பாருங்க ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்த உடனே ஒயிட் பீகாக் வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருந்ததுங்க. அது அப்படி நடந்து போகும்போது இன்னுமே கியூட்டா இருந்தது பார்க்கறதுக்கு இந்த பீகாக்க. என் பையன்லாம் அது அழகா சொல்லிட்டே இருந்தான். அந்த பீகாக்க பேர சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தான். ரொம்பவும் சூப்பரா இருந்தது. அது பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு அந்த ப்ளூ பீகாக், மல்டி கலர் பீகாக் சொல்லுவாங்கல்ல, அந்த பீகாக்ஸ் இருந்துச்சு. அது பாருங்களேன் எப்படி உட்கார்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. நமக்கு அப்படியே ஃபோட்டோக்கு போஸ் குடுக்குற மாரியே இருந்ததுங்க. அவ்வளோ அழகா இருந்தது. ஆனா என்ன, இவங்க போட்டிருக்க நெட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவர்டா இருக்கு. எதுவுமே பார்க்க முடியாத மாரி இருக்குங்க இங்க. இது வந்து பாத்தீங்கன்னா, அந்த சாம்பார் டியர் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல கம்ப்ளீட்டா பீகாக்ஸ்க்காக மட்டுமே வச்சிருக்காங்க. எல்லா டைப் ஆஃப் அதாவது வெள்ளை மயில், அப்புறம் இந்த கலர்ஃபுல்லான மயில்ன்னு சொல்லிட்டு அது எல்லாமே வரிசையா வச்சிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போலாம். அவங்க சொன்ன இடத்துல நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம். அதே மாரி பேட்டரி கார் வந்துச்சு. அதுல ஏறிட்டோம் நம்ம. ஏறி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பஃபலோஸ் காமிச்சிருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் உள்ளார நாங்க அப்படியே பேட்டரி கார்ல இருந்தே பார்த்துட்டோம். அது நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தது. 2:00 டைம் என்ன பண்ணோம் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு எங்களுக்கு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரத்துல ரைட் ஹேண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, நீல மாடு அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா ஜூல என்னடா நீல மாடுன்னு இருந்துச்சுன்னா, அது கிருஷ்ணனோட மாடாமா. என் அம்மா சொல்லியிருந்தாங்க. அதனால அத வச்சிருக்காங்கன்ற மாரி சொல்லியிருந்தாங்க அவங்களுமே. அத பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, மேல அந்த திருமலைய பார்க்கும்போது அவ்ளோ பிரம்மாண்டமா இருந்ததுங்க. இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அவ்ளோ அழகா தெரிஞ்சது அந்த மலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்டாப் பண்ண ஒரு பாயிண்ட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்நாக்ஸ் ஷாப் இருந்தது, டாய் ஷாப் இருந்தது. அதுக்கப்புறம் லைன் சஃபாரி கிட்ட ஸ்டாப் பண்ணாங்க. இங்க லைன் சஃபாரி இதெல்லாம் போய் பார்த்துட்டு இன்னொரு பாயிண்ட்ல போய் நில்லுங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்ததா இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, லைன் சஃபாரி போக தாங்க வந்திருக்கோம். இதோட சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அடல்ட்டுக்கு வந்து ரூ. 50 வாங்குறாங்க. கிட்ஸுக்கு வந்து 30 ருபீஸ் வாங்குறாங்க. நாங்க டிக்கெட் வாங்கிட்டு அங்க போய் உட்காந்துட்டு இருக்கோம். உள்ள போறதுக்காக வண்டி அடுத்தடுத்து அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த லயன் சஃபாரி பொறுத்தளவுக்கு கரெக்ட்டா ஒரு 20 டூ 25 மினிட்ஸ் தாங்க. அதுக்கு முன்னாடியே கூட கூட்டிட்டு வந்துருவாங்க. அவ்வளோ டைம் தான் இருக்கும். ஈவன் 10 டூ 15 மினிட்ஸ் கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நாங்க போயிட்டு வந்த டைமிங் பார்த்தீங்கன்னா. இதுவுமே நம்ம வண்டலூர் ஜூ மாரி தான். ஒன்லி லயன் மட்டும் தான் இப்ப நீங்க போய் பார்க்க போறீங்க. அதுக்கு தான் இது நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க போய் பார்ப்போம்.
வண்டி ஏறினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பாட்டட் டிஎஸ் காமிச்சிட்டு இருந்தாங்க. இதான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோமேன்னு நினைச்சேன் நானும். ஸ்பாட்டட் டிஎஸ் பார்த்துட்டு அது அப்படியே உடனே வந்து ஒரு கேட்க்கு அப்புறம் கிராஸ் ஆகி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லயன் அப்படியே சும்மா படுத்துட்டு இருக்குங்க. செம்ம பிரம்மாண்டமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் சொல்றேன்னா, அது ரொம்ப பக்கத்துல இருந்ததுங்க. நமக்கு ஒரு ஒரு 3 அடி 4 அடி தூரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கருந்து பார்க்கறதுக்கு. செம்ம ஜைஜான்டிக்கா இருந்துச்சு. ஒரு ஆள் ஒரு மனுஷன் வந்து படுத்துட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாரி இருந்ததுங்க இந்த பென்சிங்கெல்லாம் பார்க்கறதுக்கு. நாம போனது லஞ்ச் டைம்ன்றதால எல்லாமே தூங்கிட்டு தான் இருந்துச்சு. அப்படியே கண்ண தொறந்து பார்த்துச்சு, அப்புறம் மூடுச்சு. என் பையன், என் பொண்ணெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி 2 பேருமே. ஈவன் நான் கூட ரொம்ப ஹாப்பி. நான் நல்லா இருந்துச்சு. ஏன்னா, நான் நெனச்சேன் இதையும் ஒரு கூண்டுல வச்சுட்டு நம்ம இங்க இருந்து பார்க்குற மாரி வச்சிருப்பாங்க போல இருக்கு. வண்டலூர் ஜூல இருக்கிற மாரின்னு. பட் ஆனா அது நமக்கு கீழ அந்த வண்டி லாக் பண்ணிட்டு அப்படியே கீழயே படுத்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவ்ளோ சர்ப்ரைஸா இருந்துச்சு இத பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே ஒரு கேஜ் மாரி வச்சிருந்தாங்க. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆண் சிங்கங்கள் வச்சிருந்தாங்க. ஒண்ணு உள்ள குகைக்குள்ள இருக்கிற மாரி அந்த உள்ள இருந்துச்சு. இன்னொன்னு வந்து வெளிய உட்கார்ந்துட்டு இருந்தது. அதுவுமே பார்க்க சூப்பரா இருந்ததுங்க. ஏன்னா சிங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவ்ளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்ல பார்ப்போம் இல்லையா? அந்த மாரி அவ்ளோ கிளீன் அண்ட் நீட்டா அந்த ஜூவ மெயின்டெயின் பண்றாங்க. சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. ₹50 குடுத்து நம்ம வந்து பார்க்கறது உண்மையாலே இது வொர்த் தாங்க. அவ்வளோதாங்க. லைன ஒரு 10 மினிட்ஸ் நிப்பாட்டி காமிச்சுட்டு, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து கிளம்பிட்டோம் நம்ம அங்கருந்து. அதே ஸ்பாட்டட் டியர் ஸ்பாட் வழியா தான் நம்ம வெளிய வர மாரி இருந்துச்சு. அங்கேயும் வரும்போது சில மான்கள பார்த்தோம் நாங்க. அப்படியே கொண்டு வந்து வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்ல கொண்டு வந்து எங்க ஏத்துனாங்களோ அங்கேயே கூட்டிட்டு வந்து இறக்கியும் விட்டுட்டாங்க. உண்மையாலே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்ததுங்க. ஏன்னா கிட்ஸ் ஃபேமிலியோட நாங்க போய் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ரொம்ப பக்கத்திலேயே பார்த்தது இன்னுமே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்க மறக்காம உங்க ஃபேமிலியோட இந்த லைன் சஃபாரிய ட்ரை பண்ணி பாருங்க. எஸ்பெஷலி கிட்ஸோட வரவங்க கண்டிப்பா அத போய் பார்க்கணுங்க. சூப்பரா இருந்தது. நம்ம லைன் சஃபாரி பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கு ஆப்போசிட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, சம் அனிமல்ஸ் அப்புறம் பேர்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போய் நம்ம வண்டி ஏறுற மாரி இருக்கும். சரி வாங்க அதுகிட்ட போய் பார்ப்போம். இப்ப நீங்க பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காட்டு அணில்னு சொல்லுவாங்க. இதோட பேர் எனக்கு மறந்து போச்சு. பட் ஆனா நாங்க பக்கத்துல போய் நிக்கும்போது இது ஒரு சவுண்ட் ஒண்ணு விட்டுச்சுங்க. உண்மையாலே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு அந்த சவுண்ட கேட்கும்போது. நீங்களும் கேட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம பார்க்குற பேர்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சல்பர் பிரெஸ்டட் காக்கடோன்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, இந்த பறவையோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சை கொண்டை கிளி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த பேர. அது ரொம்பவும் அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. அடுத்ததா இப்ப நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் காக்கடோ அதாவது வெள்ளை கொண்டை கிளிகள்னு சொல்லுவாங்க இத. அடுத்ததா இப்ப நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்கன் கிரே பேரட் தாங்க பார்க்குறோம். அங்க பாருங்க அது எவ்வளோ அழகா சாப்பிட்டுட்டு இருக்குன்ட்டு. அடுத்ததா இப்ப நீங்க பார்க்குற கூண்டுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பச்சை கிளீஸ் வச்சிருக்காங்க. பட் ஆனா சரியா தெரியல நமக்கு அந்த கிரீனரிக்கு நடுவுல. அடுத்ததா இப்ப நீங்க பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை கிளியோட பேர் வந்து அலெக்சாண்ட்ரின் பேரகீட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த போர்டுல. இது வந்து ஒரு வகையான பெரிய கிளிகள் ஆமாங்க, பச்சை கிளிகள்ல. அடுத்ததா இப்ப நம்ம பார்க்குற பேர்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லுட்டினோ காக்கடைல்னு சொல்றாங்க. இங்க பாருங்க இதுதான் அந்த பேர்ட்ஸ். இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்த பறவைகள்லயே இந்த கூண்டுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பறவைகள் வச்சிருக்காங்க. அந்த லுட்டினோ காக்கடைல் ஃபுல்லா இருக்கு பாருங்க. எவ்வளோ அழகா இருக்குல்ல. அடுத்ததா இப்ப நம்ம பார்க்க வந்திருக்கிறது இதுவும் லவ் பேர்ட்ஸ் தாங்க. இதோட பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா, ஃபிஷரிங் லவ் பேர்ட் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது ரொம்ப அழகா இருந்ததுங்க. காமிக்கிறேன் பாருங்களேன். ஒரே சத்தமா இருந்துச்சு. அந்த சத்தத்த உங்களுக்கு நான் அப்படியே ப்ளே பண்ணி விடுறேன். அடுத்ததா அது பக்கத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, ரோஸ்டிங் பேரட் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப அழகா இருந்தது. இதுக்கப்புறம் வர 2, 3லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பேரட்டோட கேக்ஸ் தான் வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்ததுங்க. ஜூக்குள்ள கரெக்ட்டா 1 கிலோமீட்டர்ஸ் ஆர் 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி குடுத்துருந்தாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ரெஸ்ட் ரூம் நெறைய பேர் தேடி தேடி சுத்திட்டு இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருப்பாங்க. பட் ஆனா இது வந்து நம்ம கரெக்ட்டா அந்த ரோட் பக்கத்திலேயே அவங்க வச்சிருக்கிறதால ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருந்தது நெறைய பேருக்கு. அவ்வளோதாங்க. இந்த இடத்துல சுத்தி பார்க்கறதெல்லாம் நம்ம சுத்தி பார்த்தாச்சு. இப்போ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி காருக்காக நாங்க வெயிட் பண்றோம். வந்த உடனே பேட்டரி கார்ல ஏறி நெக்ஸ்ட் லொகேஷனுக்கு போ வேண்டியது தான்.
அடுத்ததா இப்ப நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த புலிய தாங்க பார்க்க வந்திருக்கோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அது கிளினிக்கல் ரூம்ன்னு நெனைக்கிறேன். இந்த புலிய வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல தான் வச்சிருந்தாங்க. அது அங்கேயே தான் நடந்துட்டு இருந்துச்சு. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் நாங்களுமே. ஏன்னா அது வாக் பண்ணிட்டே இருந்தது. அந்த இடத்த விட்டு வெளியே வரல. அந்த கூண்டுக்குள்ள வச்சிருந்தாங்க போல இருக்குது. சரி இத பார்த்துட்டோம். வாங்க அடுத்தது போய் பார்ப்போம். அடுத்ததா இப்ப நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, சிறுத்தை தாங்க. அங்க பாருங்க. அது உட்கார்ந்துட்டு இருக்க அந்த இடத்துல. பட் ஆனா எழுந்து வரவே இல்ல. ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பக்கத்துல போய் பார்த்தோம். அப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிறுத்தை திடீர்னு எழுந்து நடக்க ஆரம்பிச்சுருச்சு. ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. நல்லா பக்கத்துலயே வந்து பார்க்குற மாரி இருந்ததுங்க இத பார்க்கறதுக்கு. அப்படியே கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வரது சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கு. ஈவன் எல்லாருமே எக்ஸைட்டடா பார்த்துட்டு இருந்தாங்க அன்னைக்கு. நமக்கும் இந்த சிறுத்தைக்கும் நடுவுல ஒரே ஒரு இரும்பு வேலி மட்டும் தாங்க இருந்துச்சு. அது தவிர அங்க வேற எதுவும் இல்ல. அது நடந்து வர்றத ரொம்ப கிளியராவே நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஈவன் கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்டடா பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. அடுத்ததா இப்ப நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த புலிய தாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா மத்த ஜூலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கம், புலி இதெல்லாம் வந்து ரொம்ப உள்ள இருக்கும். நம்ம பக்கத்திலேயே இருந்து பார்க்குற மாரி இருக்காது. ஆனா இந்த ஜூல என்னவோ எல்லாமே ரொம்ப பக்கத்துல இருந்து பார்க்குற மாரி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. அது ஏன்னு தெரியல எனக்குமே. ரொம்ப நேரமா அந்த புலிக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் உட்காந்து. பட் ஆனா அது படுத்ததுலேருந்து இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கவே இல்ல. சரி அவ்வளோதான் போல இருக்கு இது திரும்பாதுன்னு நினைச்சேன். பட் ஆனா அதோட வால் மட்டும் கொஞ்சம் ஷேக் ஆயிட்டே இருந்துச்சு. அது ஆட்டிட்டே இருந்துச்சு. சரி ஓகே அப்ப எழுந்துரும் போல இருக்குன்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் எழுந்துக்கல. சரி அதான் எழுந்துக்கலையேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மூவ் ஆன் ஆயி போனோம். உடனே எல்லாம் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா எல்லாம் கத்துறாங்கன்னு பார்த்தாங்கன்னா, கரெக்ட்டா அப்போதான் அந்த புலி வந்து பார்த்தீங்கன்னா, எழுந்து இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிச்சுங்க. அந்த ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செம சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நல்லா சூப்பரா இருந்ததுங்க அந்த புலி. ஈவன் அது பார்க்கறதுக்கு எவ்வளோ ஜைஜாண்டிக்கா இருந்தது தெரியுமா? அந்த ஒரு செகண்ட் அது நின்னு அப்படி படுக்கும்போது பார்க்கறதுக்கு, அப்பா! உண்மையாலே அன்னைக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்ததுங்க இத பார்க்கறதுக்கு. டைகர பார்த்துட்டு அடுத்ததா அந்த பேட்டரி காருக்கு ஒரு போர்டிங் வச்சிருந்தாங்க. இங்கேருந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதுல ஏறி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லயன பார்க்க வந்துட்டோம். லயன பார்க்க வந்துட்டு ரொம்ப நேரமா தேடுறேன் நானு. எங்க லயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியவே இல்ல. அப்புறம் 2, 3 பேர் ஒரே லொகேஷன்ல நின்னு பார்த்துட்டு, அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் கிட்ட போய் பார்த்தேன் நானும் அங்க நின்னு. அங்க பார்த்தீங்கன்னா, அந்த படுத்துட்டு இருக்க மாரி ஒரு உருவம் தெரியுதுல்ல, அதுதான் லயனாமா. அந்த பக்கம் திரும்பி இருக்கு. இந்த பக்கம் திரும்பவே இல்ல. அது தூங்கிட்டு இருக்குன்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அங்க பாருங்களேன். ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்ததுங்க லயன் பார்க்கறதுக்கு. அவ்வளோதான் தெரிஞ்சது. சரி வாங்க நம்மளுக்கு அவ்வளோதான்னு நினச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போய் பார்ப்போமா? அடுத்ததா அது பக்கத்துலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஸ்நாக்ஸ் ஷாப்பும் இருக்கு. அதாவது இங்க தான் பேட்டரி கார் நம்ம எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வந்து ஏறணும். இந்த இடத்துல ஸ்நாக்ஸ் ஷாப்பும் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஒயிட் டைகர் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அத பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போனோம். இப்ப நம்ம இந்த ஒயிட் டைகர் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க. பெட்டர் லக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு. ஏன்னா, எல்லா அனிமல்ஸும் தூங்கிட்டு தான் இருந்தது. அட்லீஸ்ட் இது கொஞ்சம் நல்லாவே நடக்குது. ரொம்ப நேரமா வாக்கிங் போற மாரி இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருந்தது. உண்மையாலே பார்க்கறதுக்கு இதுவுமே நல்லா இருந்தது. ஏன்னா, கிட்ஸ் எல்லாம் நல்லா நின்னு அட்ராக்டிவா இருந்தது பார்க்கறதுக்கு. ஏன்னா, எந்த அனிமலையும் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ஆக்டிவா நடந்துச்சு, அப்படி வந்துச்சு அப்படின்னாலே, நமக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆயிடும். அந்த மாரி தான் இருந்தது இது பார்க்கறதுக்கு. உண்மையாலே சூப்பரா இருந்தது. அவ்வளோதான் டைகர பார்த்தாச்சு. நம்ம அடுத்த இடத்துக்கு போலாமா? நாம அந்த ஒயிட் டைகர பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம், அங்க இருந்த பேட்டரி கார்ல ஏறி இந்த பிளேஸ்க்கு நம்ம வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹைனா இருக்குங்க. அத பார்க்க தான் வந்திருக்கோம். வாங்க போய் கிட்ட போய் பார்ப்போம். ஆக்சுவலா இங்க ஹைனா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ்ல இருக்குங்க. லாஸ்ட் டைம் நான் மைசூர் ஜூ போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான ஸ்பேஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைனா வச்சிருந்தாங்க. ஆனா, இங்க நல்லா பறந்து விரிந்த இடமா இருக்கு இந்த இடம். போதாதுக்கு அந்த ஹைனா ரொம்ப ஆக்டிவா இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருந்ததுங்க. பாருங்களேன் இந்த வீடியோல. அது என்னமோ தேடிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். இங்கேயும் அங்கேயும் வாக் பண்ணிட்டு இருந்தது. பட் ஆனா அது ஆக்டிவா இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அனிமல்ஸ.
அடுத்ததா இப்ப நம்ம பார்க்க வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கரடி தாங்க. அத தான் பார்க்க போயிட்டுருக்கோம். அங்க பாருங்க. அது வந்து அந்த கூண்டுக்குள்ள போறதுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆனா அங்க வந்து கேட் மூடி வச்சிருக்காங்க போல இருக்கு. அங்க பாருங்க கரடிய. அது திரும்பி வரும் அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனா வரல. சரி ஓகே. பார்த்ததுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போறதுக்காக பேட்டரி கார் கிட்ட போயிட்டோம் நாங்க. நாம பேட்டரி கார்ல ஏறி நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். போற வழியில வந்து பார்த்தீங்கன்னா, வேற எந்த அனிமல்ஸும் இங்க இல்ல. ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேட்டரி கார்ல வேண்டியதா இருக்கு. 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காடு மாரி ஃபீல் இருக்கு. ஏன்னா, இங்க அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காட்டு பன்னின்னு சொல்லுவாங்கல்ல, அது கூட அங்கங்க கேஷுவலா சுத்திட்டு இருக்கு. அத பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு எங்களுக்கு. இந்த பேட்டரி கார்லயே போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பிளேஸ்ல ஸ்டாப் பண்ணாங்க. போய் பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க. பட் ஆனா எங்களுக்கு வேண்டாம். நீங்க டைரக்ட்டா லாஸ்ட் பிளேஸ் கூட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டோம் நாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஹிப்போ பார்த்துருந்தோம். அது போறதுக்கு முன்னாடி ஹிப்போ பார்த்துட்டு, எங்கள எக்ஸிட்க்கு கொண்டு போய் விடுங்கன்னா, கடைசியில அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எலிஃபேண்ட் இருக்காமா. அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு, இங்கேருந்து எக்ஸிட்டுக்கு தனியா வண்டி வரும் அப்படின்ட்டாங்க. சரி அங்க போய் பார்ப்போம்ன்னு சொல்லி அங்க சுத்தி பார்த்துட்டு இருந்தோம் நாங்க. அவ்வளோதாங்க நம்ம ஜூவோட ஃபைனலான எண்டுக்கு வந்துட்டோம். ஆமாங்க. நான் எக்ஸிட் கொண்டு போய் விட சொன்னேன். பட் ஆனா அவங்க வந்து இதுதான் லாஸ்ட் பிளேஸ். நீங்க இங்க தான் போணும்னு சொன்னாங்க. சரி அங்க கொண்டு போய் விடுங்கன்னு சொன்னோம். அங்க போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, crocodile ஒண்ணு பார்த்துருந்தோம். அந்த பக்கம் உள்ளேயும் நெறைய இருந்துச்சு. பட் ஆனா போய் பார்க்கறதுல பெரிய அளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல. டைம் ஆயிடுச்சு கிளம்பலாம் அப்படின்ற மைண்ட் செட் வந்துட்டோம். பட் ஆனா சடனா திடீர்னு பார்த்தீங்கன்னா, யானை தெரியிற மாரி இருந்துச்சு. ஸோ எலிஃபேண்ட் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம். நாங்க போன டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 1/2 ஹவர் ஆர் 20 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜூவே க்ளோஸ் பண்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல தான் போயிருந்தோம். எலிஃபேண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ஆடிட்டு இருந்தது. ஃபுட் குடுக்குற டைம் இது. அவங்க ஃபுட் பின்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. 5 எலிஃபேண்ட். அந்த எலிஃபேண்ட் வந்து தனியா இது பண்ற மாரி இல்ல. இவங்க வந்து ஒரு கேம்ப் போட்டு வளர்க்குற மாரி தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நாங்க போய் பார்க்கும்போது எலிஃபேண்ட் எல்லாமே உண்மையிலேயே டான்ஸ் ஆடிட்டு இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. நீங்களுமே வீடியோல மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப ஆக்டிவாவும் இருந்தது. சின்ன எலிஃபேண்ட்லேருந்து பெரிய எலிஃபேண்ட் வரைக்குமே. உண்மையாலே கிட்ஸ் எல்லாம் அத பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி. என் பையனுக்கு யானைன்னா ரொம்ப பிடிக்கும். அவன் அங்கேயே நின்னு ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தோம் நாங்க. ஏன்னா எக்ஸிட்க்கு வண்டி வரணும். அது வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10, 15 நிமிஷத்துக்கு மேலேயே நின்னு அந்த எலிஃபேண்ட்ஸ நாங்க பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாரி தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. நல்லா ஆக்டிவாவே இருந்துச்சு எல்லாம் பார்க்கறதுக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 எலிஃபேண்ட் கிட்ட இருந்த மாரி இருந்துச்சுங்க. ஆ இந்த இடத்த பார்க்காம போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா மிஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா கிட்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். யாராவது இந்த ஜூக்கு வந்தீங்கன்னா, கடைசி என்டர்ல அதாவது லாஸ்ட்ல தான் நீங்க இத பார்ப்பீங்க, எக்ஸிட்க்கு முன்னாடி. அதனால இத மறக்காம மிஸ் பண்ணாம பார்த்துட்டு போங்க. உங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பா உங்க கிட்ஸுக்குமே பிடிக்கும். நாம இதெல்லாம் பார்த்துட்டு எக்ஸிட் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த வேன்ல தான் போறோம். இதுலயே கொண்டு போய் எக்ஸிட் கிட்ட விட்டுருவாங்கன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல ஏறியாச்சு. நம்ம எக்ஸிட் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள போறதுக்கு முன்னாடி வந்து அந்த நாமாவளி பார்க்கல நானு. இங்க பார்த்தீங்கன்னா, பெருமாளோட பெரிய நாமம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல போட்டிருந்தாங்க. ஈவன் இது ஹை ஆங்கிள்லேருந்து ட்ரோன் கேமராலருந்துலாம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு வியூ. பட் ஆனா நம்ம கீழ இருந்து எடுக்கிறதுல இவ்வளோதான் தெரியுது நமக்கு பார்க்கறதுக்கு. நாங்க மத்தியானம் 1 மணி போல வந்து பார்த்தீங்கன்னா, ஜூக்குள்ள என்டர் ஆனோம். இப்ப நாங்க வெளிய போகும்போது டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4:45 சம்திங் இருக்கும்னு நெனைக்கிறேன். பேட்டரி கார்ல சுத்தி பார்த்தே எங்களுக்கு வந்து 4 மணி நேரம் மேல தேவைப்பட்டிருக்கு. ஏன்னா கிட்ஸ் இருக்கும்போது அவங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அவங்கள டக்குன்னு கூட்டிட்டு வர முடியாது. பட் ஆனா அடல்ட்ஸ் எல்லாம் போறீங்க அப்படின்னா, ஒரு 3 ஹவர்ஸ்லயே இந்த ஜூவ சுத்தி பார்த்துட்டு வந்துரலாம். என்னோட கிட்ஸோட ஃபர்ஸ்ட் டைமா நான் இந்த திருப்பதி ஜூக்கு வந்து உண்மையாலே நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஏன்னா டயர்டும் ஆகாம சம் பாயிண்ட் ஆஃப் அனிமல்ஸ் மட்டும் பார்த்துட்டு வர்றது ஈவன் ரொம்பவே பெட்டரா இருந்துச்சு. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. மறக்காம நீங்க யாராவது திருப்பதி வந்தீங்கன்னா, இந்த பிளேஸ விசிட் பண்ணிட்டு போங்க. கிட்ஸோட வந்தீங்கன்னா, மறக்காம தயவு செஞ்சு விசிட் பண்ணுங்க. ஏன்னா கிட்ஸுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும் இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. என்னோட சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவோட அடுத்த கன்டினியூஷனா நம்ம கபிலம் தீர்த்தத்த பார்ப்போம். கண்டிப்பா அந்த வீடியோ மறக்காம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பாய்.